தமிழ்நாட்டின் கல்வித்துறைக்கு நிலுவைத் தொகையான 2121 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். 2 நாட்கள் பயணமாக தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். முதலமைச்சர் சார்பில் அரசின் கோரிக்கை மனுவை பிரதமர் மோடியிடம் அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கினார். அதில் சமக்கர சிக்ஷா திட்டத்திற்கு தேவையான நிதியை வழங்காமல் இருப்பது லட்சக்கணக்கான மாணவ மாணவியரின் எதிர்காலத்தை பாதித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 2024-25 நிதியாண்டிற்கான நிலுவையில் உள்ள 2151 கோடியே 59 லட்சம் ரூபாயை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் நடப்பாண்டின் முதல் தவணை நிதியையும் விரைவாக வழங்க வேண்டும் என்றும் PM ஸ்ரீ புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதை நிபந்தனை ஆக்காமல் நிதியினை விடுவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து 16 மணி நேர விவாதம் இன்று தொடங்க உள்ளது. கடந்த வார திங்கட்கிழமை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியது முதல் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிக்க கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் 16 மணி நேரம் விவாதம் நடத்த மத்திய அரசு ஒப்புக்கொண்டது. மக்களவையில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் விவாதத்தை தொடங்கி வைக்கும் நிலையில் அவரை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் விளக்கமளிக்க உள்ளனர். அப்போது பிரதமர் மோடியும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கமளிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோன்று மாநிலங்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து நாளை விவாதம் தொடங்குகிறது. அரக்கோணம் அருகே மின்சார ரயிலில் பயணம் செய்த பெண்ணிடம் 15 சவரன் தங்க நகைகள் பறிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு அடுத்த காட்டங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த திலகா ஆடி திருவிழாவிற்காக அரக்கோணத்தில் உள்ள தாய் வீட்டிற்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். இதற்காக சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வழியாக அரக்கோணம் செல்லும் மின்சார ரயிலில் பயணித்துள்ளார். அந்த ரயில் அரக்கோணம் முன்னதாக உள்ள தக்கோலம் ரயில் நிலையத்தில் நின்று பின் புறப்பட தயாராகியுள்ளது. அப்போது கைக்குட்டையை முகத்தில் கட்டி மூடியிருந்த மர்ம நபர் ஒருவர் திலகா கழுத்தில் அணிந்திருந்த 15 சவரன் தங்க நகைகளை பறித்துக் கொண்டு அவரையும் பலமாக தாக்கிவிட்டு தப்பி ஓடினார். இந்த நகை பறிப்பு சம்பவம் குறித்து திலகா அரக்கோணம் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தக்கோலம் செங்கல்பட்டு ரயில்வே காவல் நிலைய எல்லைக்குட்பட்டது என்பதால் செங்கல்பட்டில் இருந்து அரக்கோணம் வந்த ரயில்வே போலீசார் புகார் அளித்த பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டனர். ரயிலில் பயணித்த பெண்ணிடமிருந்து நகை பறிக்கப்பட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 12,000 பேரை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக TCS நிறுவனம் அறிவித்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் மிகப்பெரிய மென்பொருள் சேவை நிறுவனமான TCS நிறுவனத்தில் 6,13,000 ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர். இந்நிலையில் தங்களது நிறுவனத்தில் 2% ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. இதனால் அந்த நிறுவனத்தில் பணியாற்றும் 12,200 ஊழியர்கள் வேலையை இழக்க உள்ளனர். நாடு முழுவதும் உள்ள தங்களது கிளைகளில் நடப்பு நிதியாண்டுக்குள் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்நிறுவன CEO கீர்த்திவாசன் தெரிவித்துள்ளார். AI பயன்பாட்டினை தங்கள் நிறுவனத்தில் பெரிய அளவில் அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்ட கீர்த்திவாசன் எதிர்காலத்திற்கு தேவையான திறன்களை மதிப்பீடு செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இது கடினமான முடிவு என்றாலும் நிறுவனத்தை பலப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பணிநீக்க நடவடிக்கைகளுக்கு AI காரணம் அல்ல என்றும் எதிர்காலத்திற்கான திறன்களை தயாராக வைத்திருப்பதற்கே இந்த நடவடிக்கை என்றும் கீர்த்திவாசன் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் பாராட்டு இன்னும் உத்வேகத்துடன் செயல்பட கிடைத்த அங்கீகாரம் என தமிழ் பண்டிதர் மணிமாறன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலக தமிழ் பண்டிதர் மணிமாறன் ஓலைச்சுவடிகளை திரட்டி 20 நூல்களை வெளியிட்டுள்ளார். சரஸ்வதி மஹால் நூலக பருவ இதழ்களில் 5 கட்டுரைகளையும் பிற வெளியீடுகளில் 13 கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். இது தவிர ஓலைச்சுவடிகளை இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் ஓய்வு நேரங்களில் மாணவர்களுக்கு ஓலைச்சுவடி படிப்பதற்கு இலவசமாக கற்பித்து வருகிறார். இதை குறிப்பிட்டு மனதின் குரல் நிகழ்ச்சியில் தன்னை பாராட்டிய பிரதமர் மோடிக்கு தமிழ் பண்டிதர் மணிமாறன் நன்றி தெரிவித்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் அவர்கள் என்னுடைய இந்த பணியை பாராட்டி வாழ்த்தியிருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அங்கீகாரம் என்பது இன்னும் இத்துறையில் வேகமாக செயல்படுவதற்கு ஒரு உற்சாகத்தை அளிக்கும் என்று நம்புகின்றேன். இன்னும் பல மாணவர்களை துறை சார்ந்த சுவடியலில் உருவாக்குவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பாகவே இதை கருதுகிறேன். இதுவரை 250க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஓலைச்சுவடி படிக்க பயிற்சி அளித்திருப்பதாகவும் மணிமாறன் கூறினார். குஜராத்தின் வனஸ்கந்தா பகுதியில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தின் காட்சிகளே இவை.
குஜராத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. பனஸ்கந்தாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் உள்ள சாலைகளை வெள்ளம் சூழ்ந்தது. வெள்ளத்தால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசல் மற்றும் வெள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். அகமதாபாத் பகுதியிலும் கனமழை பெய்தது. சாலைகள் அனைத்தும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் வாகனங்கள் மிதமான வேகத்தில் சென்றன. அந்த மாநிலத்தில் செவ்வாய்க்கிழமை வரை கனமழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மூணாற்றில் கனமழையால் 2 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இடுக்கி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. மூணாறு பகுதியில் பெய்த கனமழையால் கொச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் பழைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அருகே நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி சிக்கிக் கொண்ட நிலையில் லாரி ஓட்டுநரான அந்தோனியார் நகரைச் சேர்ந்த கணேசன் பரிதாபமாக உயிரிழந்தார். அங்கே போய் பார்க்கும்போது தான் மூச்சு வச்சு எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஃபயர்ஃபோர்ஸ்காரங்களும் என் கூட உள்ள எல்லாரும் சேர்ந்து தான் ரெஸ்கியூ பண்ணி மேலே கொண்டு வந்தோம். மேலே கூட்டு வந்து இப்போ ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தோம். பிஎஸ்சியில் உள்ள டாக்டர்ஸும் ரொம்ப ட்ரை பண்ணி ஒன்றுமே இப்போ தான் ஆள் டக்குன்னு சொன்னாங்க. நிலச்சரிவால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருப்பதால் தேனி மாவட்டம் வழியாக தமிழ்நாடு வரும் வாகனங்கள் தேவிக்குளம் சாலையில் செல்லுமாறு இடுக்கி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இதேபோல மூணாறு தாவரவியல் பூங்கா அருகேயும் நிலச்சரிவு ஏற்பட்டது. முன்னெச்சரிக்கையாக அந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. நெல்லையில் பட்டப்பகலில் காதல் விவகாரத்தில் இளைஞரை ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் எஸ்ஐ தம்பதியின் மகன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த விவசாயி சந்திரசேகர் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியை செல்வி தம்பதியின் 25 வயது மகன் கவின் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். நெல்லை கேடிசி நகரில் மருத்துவமனை ஒன்றில் சித்த மருத்துவராக பணியாற்றி வந்த தனது பள்ளி தோழியை கவின் காதலித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் அதற்கு அந்த பெண்ணின் வீட்டார் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தனது தாய் மற்றும் உறவினர்களின் சிகிச்சைக்காக கவின் கேடிசி நகர் மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அப்போது கவினின் காதலியாக கூறப்படும் பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் கவினை தனியாக அழைத்து சென்று விரட்டி சரமாரியாக அறிவாளால் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த கவின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் சுர்ஜித் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். மணிமுத்தாறு பெட்டாலியன் காவல்துறையில் உதவி ஆய்வாளர்கள் சரவணகுமார் கிருஷ்ணவேணி தம்பதியின் மகனான சுர்ஜித்திடம் தொடர்ந்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பெய்ஜிங் மற்றும் வடக்கு சீன பகுதிகளில் பெய்த மிக கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சாலைகள் மற்றும் தகவல் தொடர்பு சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் பெய்ஜிங்கில் இரவு முழுவதும் பெய்த மிக கனமழையால் நகரமே வெள்ளப்பெருக்கால் ஸ்தம்பித்துள்ளது. சனிக்கிழமை இரவு முதல் ஞாயிறு காலை வரை பெய்ஜிங் நகரில் 32 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதுவே உச்சபட்ச மழைப்பொழிவு என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மிக கனமழையால் 9,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சீனாவின் வடக்கு பகுதியில் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் மக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டதால் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டன. மிக கனமழை தொடரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. சென்னையில் நவம்பர் டிசம்பர் வெள்ளக்காலம் போல சீனாவில் ஜூலை ஆகஸ்ட் மாதம் வெள்ளக்காலம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதிய 4வது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இதன் மூலம் தொடர்ந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலை வகிக்கிறது. இந்த போட்டி டிரா ஆனதால் இந்திய அணி தொடரை வெல்லும் வாய்ப்பை இழந்துள்ளது. மான்செஸ்டர் நகரில் உள்ள ஓல்டு டஃபோர்ட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 358 ரன்கள் சேர்த்தது. இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து ரூட் மற்றும் ஸ்டோக்ஸ் சதத்தால் 669 ரன்கள் குவித்தது. 311 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய
இந்திய அணி ஆரம்பத்தில் 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. கடைசி நாளில் 2 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன்களுடன் பேட்டிங்கை தொடங்கிய இந்திய வீரர்கள் விக்கெட் இழக்காமல் நிதானமாக விளையாடி டிராவை நோக்கி அழைத்து சென்றனர். ராகுல் 90 ரன்களும் கில் சதம் விளாசியும் அணியை சரிவில் இருந்து மீட்டனர். கடைசியாக ஜோடி சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ஜடேஜா இருவரும் இணைந்து 200 ரன்களை கடந்ததுடன் அடுத்தடுத்து சதம் விளாசி கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இங்கிலாந்து வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர். 4வது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்ததால் அடுத்த போட்டியில் இந்திய அணி கட்டாய வெற்றியை நோக்கி களமிறங்க உள்ளது. இந்த போட்டி 31ஆம் தேதி லண்டன் ஓவல் மைதானத்தில் தொடங்குகிறது. இங்கிலாந்து அணிக்கு எதிராக சதம் விளாசிய கேப்டன் சுப்மன் கில் 3 சாதனைகளை எட்டி பிடித்துள்ளார். ஒரு டெஸ்ட் தொடரில் 700 ரன்களுக்கு மேல் அடித்த 3வது இந்தியர் என்ற சாதனையை நிகழ்த்தியுள்ளார். 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் 81 ரன்கள் எடுத்திருந்த போது ஒரு தொடரில் 700 ரன்கள் அடித்த வீரர் என்ற சாதனையை நிகழ்த்தினார். இதற்கு முன் சுனில் கவாஸ்கர், ஜெய்ஸ்வால் ஆகியோர் இந்த பட்டியலில் உள்ளனர். அது மட்டுமல்லாமல் கேப்டனாக ஒரு தொடரில் 4 சதம் விளாசிய 3வது வீரர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். கவாஸ்கர், பிராட்மன் ஆகியோர் ஒரு தொடரில் 4 சதம் விளாசிய கேப்டன் என்ற சாதனையை நிகழ்த்தியிருந்தனர். தற்போது அவர்களுடன் சுப்மன் கில்லும் இணைந்துள்ளார். மேலும் ஒரு தொடரில் 4 சதம் விளாசிய 3வது இந்திய வீரர் என்ற சாதனைக்கும் சொந்தக்காரராகியுள்ளார். கவாஸ்கர் மற்றும் விராட் கோலி ஆகியோர் ஒரு தொடரில் 4 சதம் விளாசி உள்ளனர். தற்போது கில்லும் இந்த பட்டியலில் இணைந்துள்ளார்.